எப்படி இருக்கீங்க கிட்டப்பா? ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க அப்புசாமி, உட்காருங்க. இந்த செய்தியை பாத்தீங்களா? ஓ, ஆமா. இத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கிட்டப்பா, ரொம்ப தீவிரமா எதையோ தேடுற போல இருக்கு. ஆமா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதோ இத பாரு. ஆமா அப்புசாமி, இந்த புத்தகத்துல முன்னோட்டம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல இந்த புத்தகத்தின் முடிவில் ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஆமா. அட பாவி! இல்லையே, நான் படிச்சது வாழ்க்கை தத்துவம் புத்தகமாச்சே. அதான்டா நானும் சொல்றேன். ஆனா இதுலயும் சிலது இருக்கே. அதில் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று சமையல் கலை என்று எழுதியிருந்தது. டேய், இது தத்துவ புத்தகம் இல்ல. பசி வந்தா தத்துவம் எல்லாம் மறந்துடும்னு சொல்ற சமையல் புத்தகம். நீ 10 பறந்து போகுங்கிறத ஏதோ பெரிய ரகசியம் நினைச்சு தேடிட்டு இருக்கியா? இல்லையே, நான் படிச்சது வாழ்க்கை தத்துவம் புத்தகமாச்சே. அப்படியா? நான் நினைத்தேன் அது இலக்கியம் ஒன்று. இல்ல, இதில் தான் உண்மையான வாழ்க்கை ஞானம் இருக்கு. ஆமா. நான் கூட ஏதோ மோட்சத்துக்கான வழி நினைச்சு படிச்சிட்டு இருக்கேன். மோட்சத்துக்கு வழி புத்தகத்துல இல்ல, அன்புல தான் இருக்கு கிட்டப்பா.